சாமியே சரணமையப்பா. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த கோயில் எந்த இடம்னா, ஐயப்பன் தர்மசாஸ்தா அவர் வளர்ந்த பந்தர அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்க புலிக்குன்னுங்கிற ஏரியாவில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, தர்மசாஸ்தா ஐயப்பன் பந்தர அரண்மனையில் வளரும் போது அவரோட வளர்ப்பு தாய்க்கு வைத்தியன்னு சொல்லிட்டு புலிப்பால் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ அவரோட வந்த புலிகளை பார்த்து இங்கே உள்ள மக்கள் பயந்ததுனால அவரோட வளர்ப்பு தந்தை பந்தல ராஜா புலிகளை காட்டில் விட்டுட்டு வந்துரு ஐயப்பான்னு சொன்னப்போ அவர் கொண்டாந்து புலிகளை விட்ட இடம் தான் இந்த புலிக்குன்னுன்னு சொல்கிற இடம். இந்த இடத்துல தர்மசாஸ்தாவோட பாதமும் அவர் கூட வந்த புலிகளோட பாதமும் இந்த இடத்துல இருக்குது. அது மிகப்பெரிய சிறப்பு. நீங்கள் கூகுள் மேப்பில் புலிக்குன்னுன்னு போட்டிங்கன்னா இந்த இடம் காட்டாது. ஏன்னா புலிக்குன்னுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அவுட்டில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக காமிக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும், ஐயனோட பாதத்தையும் புலிகள் பாதத்தையும் பார்க்கணுன்னா மந்தலா பேலஸ்னு கூகுள் மேப்பில் போட்டு அங்கேருந்து கேட்டிங்கன்னா 2வது கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. அவசியம் இந்த இடத்துல ஐயனோட பாதத்தையும் இந்த கோயிலையும் பாருங்கள். இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த இயற்கை கொஞ்சம் இடத்துல ஐயனோட கோயிலை கண்டு ரசிங்க. நன்றி, வணக்கம்.